அடியார் இருந்தால் தான் சாப்பிடுவேங்கிற. ஐயோ இது இடையூறோ, வாசலில் ஓடுறார். அடியார் யாரையும் காணும். அன்னைக்குன்னு பார்த்து ஒரு அடியார் காணும். எல்லாம் நாகப்பட்டினம் போயிட்டாங்க போல. ஒரு அடியாரை காணும். திருச்செங்கோட்டங்குடியில். இவர் பார்க்குறார். கவனிங்கோ, அடியாரா உத்தரை மாற்றுவது திருநீர். இதை பெரிய புராணம் சொல்லும். பூதிமை கனிந்து வேந்தன் புனிதனாய் உய்ந்த போது. கவனிங்கோ, மிருகமா இருக்கிறவனை மனிதனாக்கி மனிதனா இருக்கிறவரை புனிதமாக்குவது திருநீர். அதை சொல்றாரு நாயனார். எனக்கு ரொம்ப அடிமை பண்பெல்லாம் கிடையாது, எல்லாரும் திருநீர் இட்டுக்கிட்டாங்கன்னு நானும் திருநீர் இட்டேன். என்ன நீங்க அடியாரா ஏற்க வேண்டாம், திருநீருக்காக உங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. அப்ப சாமி இவருக்கு நற்சான்று தர்றார். உம்மை போல் நீரிட்டார் உளரோ. இது எங்கேருந்து எடுத்தார் சேக்கிழார்னா, முன்னாடி சொன்னேனே தேவாரம். பொடி நுகரும் சிறு தொண்டர்க்கு அருள் செய்யும் பொருட்டாக. இந்த இடத்துல பொடி நுகரும்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பொடி நுகருதல்லாம் பொதுவாக உண்ணல் பொருள். அப்போ அவர் திருநீரை சாப்பிட்டாருன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. திருநீரை அணிந்தவரை பரசிவமா பார்த்தவர்னு அர்த்தம். இது பெரிய புராண தொடர் கொண்டு சொன்னா, தொன்மை திருநீற்று தொண்டின் வழிபாட்டின் நன்மை கண் என்ற நலமென்றும் குன்றாதார். ஏனாதியார் புராணம்.